கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும். வாழ்க்கையில் எது அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, இந்த காரியத்தை நிமித்தம் இது எனக்கு அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு வழிகாட்டுகிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை கைதூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகளையும் திறக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர் இன்றைக்கு உனக்கு இந்த அடைக்கப்பட்டிருக்கிற கதவு திறக்கப்படும் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படும், உன் பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படும், உன் வேலையின் சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும், பிஸ்னஸ் காரியத்திற்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். சில மனிதர்கள் உனக்கு விரோதமாகவே தீமை செய்கிறார்களா? உனக்கு சில மனிதர்கள் உனக்கு வர வேண்டிய காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார்களா? சில மனிதர்கள் உனக்கு விரோதமாய் கதவுகள் அடைத்து வைத்திருக்கிறார்களா? அப்படிப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவர். பிசாசானவன் என்ன கதவை அடைத்து வைத்திருக்கிறான், தேவன் திறக்க வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுடைய ஊழிய பயணத்தில் எபேசு பட்டணத்துக்கு போகிறார். அந்த எபேசு பட்டணத்தில் விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். அநேக கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்தாலும் அந்த எபேசு பட்டணத்தில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள் சகோதரனே, சகோதரியே, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களா? சத்துருக்களுக்கு முன்பாக தான் அவன் தலையை உயர்த்துவார். மனிதன் கதவை அடைப்பான், ஆனால் என் தெய்வம் கதவை திறப்பார். அதை விசுவாசித்துக்கொள். நீ வேலை செய்கிற இடத்துல கதவுகள் அடைக்கப்படுகிறதா? சில மனிதன் நடித்தே உன்னை குறித்து தவறான காரியத்தை, வதந்திகளை பரப்ப வைத்து உன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து சில ஆசீர்வாதத்தின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா? கலங்காதே, சோர்ந்து போகாதே. குழி வெட்டின குழியில் அவனே விழுவான். எவன் ஈட்டி வைத்திருக்கான் அவன் ஈட்டியை வைத்து கர்த்தர் அவனே கொத்துவார். அதனால் நடிக்கிறவனுக்கு முன்னால் என்னால் முடியலையே, எனக்கு இந்த உலகத்துக்கு நடிக்க தெரியல, கவலைப்படாத. விரோதம் செய்கிறவன் இருப்பான், உன்னை விரோதிக்கிறவன் இருப்பான், அவர் சொல்கிறவன் இருப்பான். அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு அனுகூலமான கதவு திறக்கப்படும், உன் தலை உயர்த்தப்படும். இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவு உனக்கு திறக்கப்படும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜோமனோமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கற்று உடைய பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.